ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, வேகமாக தைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் நெருக்கடி ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்க வந்துடுவாங்க ட்ரெஸ்ஸை. வேகமாக இந்த ட்ரெஸ்ஸை முடிச்சிருவோம், இதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. வாங்க பானு, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க அந்த சேர்ல. இது உட்கார வள்ளி. ஆயிஷா, நீமா வந்திருக்க, வாமா வாமா. வரேன்க்கா வரேன். என்ன பானு, தைக்க கொடுக்க வந்தீங்களா? ஆமா வள்ளி, இந்த ரம்ஜானுக்கு சேலை எடுத்துட்டு வந்தோம், அதுக்கு தான் பிளவுஸ் தைக்க கொடுக்க வந்தோம். எனக்கும் இந்த ஆயிஷாவுக்குமே தைச்சிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஆமாங்க்கா, அக்கா சொன்ன மாதிரி இந்த இதில் இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாரியும் அதுக்கப்புறம் இது கூடயே ப்ளவுஸும் வச்சுருக்கோம். அது நீங்கள் தைச்சி மட்டும் கொடுங்க, அளவு ப்ளவுஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்குது, அக்காவுக்கு மட்டும் அளவு பார்த்து நீங்கள் தைச்சி கொடுங்க. சரிம்மா சரிம்மா, இதோ கொடுங்க, நான் பார்க்குறேன் இப்படி இருக்குன்னு. ஓ, இந்த சாரி தான் எடுத்தீங்களா? சூப்பராக இருக்கே கலரு. 2 சாரி இருக்கா இதில்? சரி சரி, இந்த 2 சாரிக்குமே ப்ளவுஸ் தைக்கணும் என்னம்மா? சரிம்மா, அதே மாதிரி தைச்சி தந்துடுறேன். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அளவு அக்காவுக்கு மட்டும் எடுக்கணுமா? பானுக்கு மட்டும் எடுத்து சரி நான் தைச்சி தந்துடுறேன். சரி, இந்த சேலையை ஓரமாக மேலே வச்சுருக்கேன், அது பாட்டுக்கு நான் எங்கேயா போட்டுவிட்டேன்னா உங்களுக்கு வேகமாக கிடைக்கணும்ல, சரி மேலே வச்சுருக்கேன். சரிங்க பானு, அளவெடுத்துடலாமா? அளவெடுத்தா நான் வேகமாக தைக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிங்க வள்ளி, வேகமாக அளவு பார்த்துருங்க, வீட்டுக்கு நாங்களும் கிளம்பிடுவோம்ல வேகமா. இந்த ஆயிஷாவுக்கு வேற வெளியே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரிங்க வள்ளி, இந்த எந்திரிச்சு வரேன். சரிங்க பானு, அப்படியே எந்திரிச்சு நின்றீங்கன்னா நான் ஒன்றா நோட் பண்ணிக்கிடுவேன், டக்கு டக்குன்னு அளவு எடுத்துருவேன். சரி, பின்னாடி வந்து இன்ச்சு, சரி கரெக்டு. அடுத்து முன்னாடி ஹிப் சைஸு, சரி சரி, நான் வேகமாக அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் ஒரு நோட்டில். ஷோல்டர் அளவு, அடுத்து ஹிப் சைஸா, ஆம் ஹோல் இவ்வளவு, அடுத்து இவ்வளவு. சரி சரி, கரெக்டாக தான் இருக்குது, பேர் எழுதிக்கிடுவோம் பானக்கான்னு. அவ்வளோதான்க்கா, அளவு எடுத்துட்டேன்க்கா. சரி, நான் தச்சு வைக்கிறேன். சரி வள்ளி, நல்லா தச்சு வைங்க, நல்லா டிசைனாகவே தச்சுருங்க. சரி, இந்தாங்க அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, அடுத்து மீதியை நான் தச்சு முடிச்ச பிறகு கொடுக்குறேன். சரிங்க பானு, அதனால ஒன்றும் இல்லை. சரி, போயிட்டு வாங்க. வரேன் வள்ளி. டெய்லருக்கா, அன்னைக்கு ஒரு சுடிதார் தைக்க கொடுத்துருந்தேன்ல, தைச்சிட்டிங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஆமாம்மா, உங்களை தான் காணான்னு தேடிக்கிருந்தேன். நான் தச்சு வச்சிட்டேன் எப்பயும். உங்கள் ஷாலை தான் இப்போ தான் தச்சு முடித்தேன், எல்லாமே ரெடியாக இருக்குது, இருங்க எடுத்துறேன். ஷாலை இப்போ தான் துணி வச்சு தச்சு முடித்தேன், பேண்ட்டுக்கும் ஷாலுக்கும் ஒரே துணி கொடுத்துட்டேம்மா, நல்லா இருக்கும்னு பாருங்கள் எப்படி நீளமாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சுடிதாருக்கு இதான் அவங்க சுடிதாரு. இல்லை, இது மீனா கொடுத்துருக்காங்க, இது அவங்களோடது. இந்த இதே மாதிரி உங்களோட தான், இது உங்களோட பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இருங்க, அவங்களோட டாப் எங்கேயோ வச்சுருந்தேனே, இந்த இருக்குது, இதுதான் அவங்க டாப்புமா. பாருங்கள் எப்படி தைச்சிருக்கேன்னு, உங்களுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும்மா. போட்டு பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள், ஏதாவது ஸ்டிச்சஸ் ஏதாவது போடணும்னாலும் சொல்லுங்கள். பேண்ட்டு பாருங்கள், இதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டும் ஷாலும் ஒரே மாதிரி தைச்சிட்டேன். பரவாயில்லக்கா, நல்லா தான் தைச்சிருக்கீங்க, பேண்ட்டு ஷாலு எல்லாமேவும். சரி, எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்கக்கா? சுடிதாருக்கு 350 வாங்குவேம்மா, வித்து லைனிங்கோட. இந்தாங்கம்மா, மடிச்சே கொடுத்துட்றேன், 350 ரூபா கொடுங்கம்மா. இந்தாங்கக்கா 350 வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ராக் இருக்குது, அதை நான் 2 நாள் கழிச்சு கொண்டு வரேன், அதையும் இதே மாதிரி தைச்சி கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, கொண்டு வாங்க, தைச்சி கொடுக்குறேன். சரிக்கா, நான் 2 நாள் கழிச்சு கொண்டு வரேன். வள்ளியக்கா, என்னக்கா, நான் கொடுத்த சுடிதார் தச்சு முடிச்சிட்டீங்களா? வாதனும் இந்த உட்காரு செத்த, இரு பார்க்குறேன், நான் தச்சுட்டேன் நான். சரி, நான் கொஞ்ச நேரம் உட்காரேங்க்கா. அம்மா என்ன வெயில். ஏக்கா, உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்களா துணிமணி இந்த ஏரியா சைடு? இல்லைம்மா, அதை நான் அவ்வளோவா கொடுக்குறது இல்லை, இந்த சைடு அவ்வளோவா பழக்கம் இல்லையில, போக பழகின பின்னாடி இந்த சைடு டெய்லர் கடை இருக்குன்னு தெரிஞ்சால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா நல்லா. ஆனால் 1-2 பழகினவங்க மட்டும் வந்து தராங்க, அதை மட்டும்தான் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா.
ஆமாக்கா, கடன் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெகுலரா. ஆமாம்மா, சரி இந்தாம்மா, இதுதானம்மா உன்னோட டாப்பு. சரி எல்லாமே தச்சுட்டேனா? அச்சச்சோ, ஒன்று தைக்காம வச்சிருக்கேம்மா, பின்னாடி ஜிப்பு மட்டும் வைக்கலையேம்மா. என்னக்கா சொல்றீங்க, இன்னும் தைக்கலையா நீங்க அதை? ஆமா தானோ, மனுஷுக்கு தானோ, அந்த 2 நாளா ரம்ஜான் துணி தச்சுக்கிட்டே இருந்தேம்மா, அதனால நேரம் போனதே தெரியல. சரி உனக்கு அது மட்டும் வேகமா தச்சு இல்லை பாப்பாட்ட கூட கொடுத்து விடுறேன் தானோ. சரிக்கா, அப்புறம் என்ன செய்யறது, அப்படி கூட கொடுத்து விடுங்க. மீனாவை அனுப்பிச்சி விடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. இன்னைக்கு தைக்க முடியல கூட விடுங்கக்கா, பொறுமையாவே உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தச்சு கொடுத்து விடுங்க. இல்ல தானே வந்தா இப்போ தச்சு கொடுத்து விட்றேன், உனக்கு முதல்ல தச்சு கொடுத்து விட்றேம்மா. வேலை கடந்துட்டே தான் இருக்கும், உனக்கு சின்ன வேலை தானேம்மா, அதுக்கு முதல்ல தச்சு கொடுத்து விட்றேன். சரிக்கா, அப்போ தச்சு கொடுத்து விடுங்க, நான் பாப்பாட்ட காசு கொடுத்துட்றேங்க்கா. சரி, நான் வரேங்க்கா. அப்பாடி, இன்னும் நிறைய வேலை கிடக்குது, இன்னைக்குள்ளே தச்சு முடிச்சிடும். பாதி வேலையை கட்டிங் வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு ப்ளவுஸு வேறு கொடுக்கணும். 2 நாளில் ரம்ஜான் வேறு வந்துடும் சொல்லுவாங்க. சரி, அது வேறு கொடுக்கணும், வேமை இவங்களுக்கு வேறு முடிக்கணும். இன்னும் 4 சுடிதார் வேறு தைக்கிறதுக்கு பாக்கி இருக்குது. இந்த காக்கு முதல் தச்சு முடிச்சிடுவோம். பாவம் 2 தடவை அலைஞ்சிட்டு போயிட்டாங்க. இதை தச்சு கொடுத்து விட்ருவோம் வேமா. சும்மா ஜிப்பு தானே வைக்கிறது, அதை வேகமாக தச்சு கொடுத்து விட்ற வேண்டியது. குட்டீஸ், உங்களுக்கு ஏதாச்சும் தைக்கிறதா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் தச்சு கொடுக்குறேன். நல்லா தச்சு கொடுப்பேன். வள்ளி டெய்லரு.